ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு ஆன்மீக பயணத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற காட்டு வீர ஆஞ்சநேயர் இவரை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே என்ட்ரான பொழுது முதல்ல விநாயகர் இருக்கிறார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடுவோம். இந்த கோவிலை பற்றி வரலாறு உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். ஆஞ்சநேயருக்கு ரைட் சைடில் பெருமாள் இருக்கிறார், ஸ்ரீ வரதராஜ பெருமாள். இவரை சுற்றி வரும்போது அவருக்கு ரைட் சைடில் ராமர் பாதம் முன்னாடி சேட்டை பார்த்தீங்களா, இவங்கள தான் நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து இந்த கோவிலுடைய முக்கியமான ஒன்று இந்த ஐதீகம். இந்த கோவிலில் நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டு சிகப்பு பையில் தேங்காய் தருவாங்க. இதுக்கு நம்ம கட்டணம் செலுத்தி ரசீது வாங்கணுங்க. இதை எடுத்துட்டு ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி பெருமாளை ஒரு சுத்தம், ஆஞ்சநேயரை 10 சுத்தம் நம்ம சுற்றி வந்து அர்ச்சனை கூடத்தில் கொண்டு போய் நம்ம வேண்டுதலை வேண்டிக்கிட்டு வச்சு வணங்கிட்டு வெளியே வரணுங்க. 90 நாட்களுக்குள்ள நம்மளுடைய வேண்டுதல் இங்கே நிறைவேறிடும். நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு நம்ம வாங்கின ரசீதை கொடுத்து நம்ம வச்ச தேங்காயை அவங்கக்கிட்ட திரும்ப வாங்கிட்டு வந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கணுங்க. இதுதாங்க இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம். அடுத்து கோயிலுடைய வரலாற்றை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த கோவில் 2500 ஆண்டுகளுக்கும் பழமையான கோவிலுங்களாம். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட அதிசயமான கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, கர்நாடகா, ஆந்திரா மக்களும் வந்து வழிபட்டு போகிறாங்க. வேறு எங்கும் பார்க்க முடியாத ஒரே பாறையின் மீது செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயருங்க. வளர்ந்து கொண்டே இருக்கும் நந்தி, ராமர் பாலத்தில் உள்ள மிதக்கும் கல், வேண்டுதலை 3 மாதத்தில் நிறைவேற்றும் தேங்காய் நேர்த்தி கடன், அறியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் வகையில் அரிக்கு உகர்ந்த அனுமாரும் சிவனுக்கு உகர்ந்த நந்தியும் இங்கே வளர்ந்து கொண்டே இருக்கிற அதிசய காட்சியை நம்ம பார்க்கலாங்க. இந்த கோவில் காட்டு பகுதியில் இருந்ததுனால இங்கே உள்ள மூலவரான ஆஞ்சநேயரை காட்டு வீர ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு விசிட்டை போட்டுருங்க. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சென்பா. பாய்.